புரியுதா? பயிற்சியை மரியாதையாக பண்ணு, உள்ளொடி தானாக வந்துடும். என்னை விட ஒரு அற்புதமான ஒரு குரு உனக்கு கிடைக்க முடியாது. நான் சொல்கிறேன், நான் தேடினேன். நான் ஏன் இப்படி ஆனேன் அப்படின்னு கேட்டால், நான் தேடினேன், எனக்கு இப்படி ஒருத்தன் கிடைக்கல. இதில் வர அவர் புக்கை மட்டும் படிச்சுட்டு பேட்டன் ரைட்டு வாங்கிக்கிறாருன்னு நான் தேடி நானே உருவாக்குறது. இதுக்கு நான் பேட்டன் ரைட்டு வாங்கணும்? பேட்டன் ரைட்டுன்ற ஒன்று இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி பேட்டன் ரைட்டு வாங்க முடியும்? புறம்போக்கு இல்லை, வேறு யாரையும் செய்ய முடியாது. இதை வேறு யாருக்கிட்டையும் போய் நீ அடையவும் முடியாது. சும்மா அதெல்லாம் வேறு எங்கன்னா போய் அடைஞ்சிருப்பேன். போன ஜென்மத்தில் எதனா கர்மம் பண்ணிட்டு வந்திருப்பேன். அப்போ கூட நீ என்ன பண்ண முடியாது. அதெல்லாம் சும்மா சூன்ய தரிசனம்லாம் உனக்கு அதை தான் சொன்னடி. நீ நேர்மை இல்லாமல் இருக்கிற உனக்கு சூன்ய தரிசனம் கிடைக்காது. அவ்வளோதான். உன் நேர்மைக்கு தான் அதுக்கு பரிசு. சில பேர் பிறகும்போதே நேர்மையோடு பிறப்பான். அவன் கூடவே இருந்துருவான், என் பக்கத்துலேயே வர இருந்துட்டு இருப்பான். எனக்கு கூட இருக்கிறவங்களாம் ஆகிடுவானா? எதுவும் கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறது? காலைல கூட அந்த பாட்டு சொல்லியிருந்தோம், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம். ஏன்? உடன் பிறந்தே கொள்ளும் நோய், வியாதி, பிணி, மருந்து எங்க? மலையில். அதனால் புரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஒரு மலை, அண்ணாமலை.